வணக்கம் கைஸ். Realme C15 ஜூலை 28ஆம் தேதி இந்தோனேஷியாவில் லான்ச் ஆக போகுது. என்னப்பா இப்போ தான் Realme C11 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க, அதுக்குள்ளே C15 லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரியல்மியோட ஸ்பெஷலே அதுதான். அடுத்தடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் மொபைல் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த Realme C15ல் என்னென்ன ஸ்பெக்ஸ் தர போகிறாங்கன்னு எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதை பற்றியும் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க போன்ற விஷயங்களையும், அப்புறம் இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண Realme C11 நிறைய பேர் வாங்கணும்னு பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேல்லையே 1,50,000 பேர் புக் பண்ணிட்டதா Realme அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நாம் பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு வாயில் தான் வட சொல்கிறோம். ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் தான் முக்கியத்துவம் தரோம். ஆனால் Realme C11ஓட ஸ்பெக்ஸ் மற்றும் ப்ரைஸ் வச்சு அதை நீங்கள் வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் வாங்கக்கூடாதுன்னு இந்த வீடியோட கடைசியில் டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல Realme C15 பற்றி பார்த்துடலாம். இதில் அஃபிஷியலான ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ இதிலிருந்து வேறு லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலாக இருக்க போகுது. பட்ஜெட் செக்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, Realme அவங்களோட C சீரீஸில் வர மொபைல் எல்லாமே 10,000 ரூபாய்க்குள்ளே தான் கொண்டு வருவாங்க. ஸோ இதுவும் 10,000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. என்ன ப்ரைஸ்னு இந்த வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். இதோட பேக்கில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தராங்க. அதில் 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார்னு மொத்தம் 4 கேமரா வரும்னு சொல்கிறாங்க. பேக்லேயே ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் தராங்க. பேக் பாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான், ஆனால் டைமண்ட் கட் டிசைனில் வரும். ஃப்ரண்ட்டில் 6.5 இன்ச்சில் HD+ வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளே தராங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் இல்லைனா 16 மெகாபிக்சல் வருமா. அப்புறம் இது மீடியாடெக்கோட Helio G85 ப்ராசஸரோட வரப்போகிறதா சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி ரியல்மியில் யூஸ் பண்ணலை, ஆனால் இது Redmi Note 9ல் பார்த்த ப்ராசஸர் தான். இது 12 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண 2 GHz கிளாக் ஸ்பீடு கொண்ட ஆக்டோகர் கேமிங் ப்ராசஸர். கிராஃபிக்ஸ்க்காக Mali G52 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ராசஸரோட வந்தால் 10,000 ரூபாயில் Realme C3 மற்றும் Realme Narzoல இருக்கிற Helio G70, Helio G80 விடலாம் பெஸ்ட்டு ப்ராசஸராக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. அப்புறம் 2 4G சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போடுற சப்போர்ட் தருவாங்க. realmeui Android 10 மேலே ரன் ஆகும். ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் தருவாங்க. மைக்ரோ USB போட்டு தான் தராங்க. டைப் சி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3GB RAM, 32GB ஸ்டோரேஜ் 9,500 இல்லைனா 10,000 ரூபாயிலையும், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் 10,500 இல்லைனா 11,000லேயே வரும்னு சொல்கிறாங்க. ஏன் 500 ரூபா கூட்டி குறைச்சி சொல்கிறேன்னா, லான்ச் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் இருக்கும், ஒரு 2 சேலுக்கு அப்புறம் ப்ரைஸ் ஏற்றவும் வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 இல்லைனா ஆகஸ்ட் 28 நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி Realme C11 இந்தோனேஷியாவில் ஜூன் எண்டில் தான் லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் பண்ணி ஒரு மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலும் இப்போ இந்தோனேஷியாவில் ஜூலை எண்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்குள்ளேயே, அதாவது ஆகஸ்ட்லேயே வந்து இந்தியாவில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரியல்மியோட அதிகமான மொபைல்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வரும். இந்தியாவில் இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் தெரிஞ்ச உடனே இதோட ஃபர்ஸ்ட் சேல் எப்போ நடக்கும், செகண்ட் சேல் எப்போ நடக்கும், நீங்கள் எந்த சேலில் வாங்கலாம் போன்ற விஷயங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, வேறு மொபைல் பற்றியும் தெரிஞ்சுக்கனாலும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம். அடுத்து நான் ஏன் Realme C11 வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அதில் டிசைன், கேமரா, டிஸ்பிளே எல்லாமே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ராசஸர் மட்டும் Helio G85 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது புது ப்ராசஸராக இருந்தாலும் ஆல்ரெடி பழசான Helio P22 தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸரோட 6,000 இல்லைனா 6,500 ப்ரைஸில் வந்திருந்தா நான் வேறு லெவல் மொபைல்னு சொல்லியிருப்பேன். Realme தான் போன வருஷம் Realme C3 7,000 ரூபாயில் 3GB RAM வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. அதுலேயும் Helio G70 கேமிங் ப்ராசஸர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அது 9,000 ஆக்கிட்டாங்க. Realme C11 வெறும் 2GB RAM வச்சுக்கிட்டு பழசான Helio P22 கொஞ்சம் மாற்றி Helio G35ன்னு கொண்டு வந்துட்டு அதை வச்சுட்டு 7,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நம்மளும் அதை அதிகமாக வாங்கினோம்னா அடுத்தடுத்து ப்ரைஸ் அதிகப்படுத்தி தான் விற்பாங்க. நாம் எப்போ கம்மியாக வாங்குகிறோமோ அப்போ தான் அவங்க ப்ரைஸ் கம்மியில் வேறு லெவல் மொபைல் கொண்டு வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னா என் இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே அதை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.